இவர் சிஎம் இருந்துகிட்டு இதுக்கு மேல இப்படி ப்ராமிஸ் கொடுத்தா அப்ப இந்த 4.5 வருஷம் அது இல்லைன்னு தானே அர்த்தம். இல்ல நீங்க சொன்னா என்ன சொல்லிருக்கணும், இந்த 4.5 வருஷம் நான் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன், கம்ஃபர்டா இருக்கீங்கல்ல, எல்லா எந்த பிரச்சனையும் இல்லை, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லை, பாதுகாப்பா இருக்கீங்களா, போதை கலாச்சாரத்தில் பாதிக்கப்படல, எல்லாமே தொழில் முனைவராக வந்துட்டீங்களா, யாரும் வந்து சம்பளம் கேட்டு போராடல இல்லை, யாரும் சாக்கடையில் இறங்கல, யாரும் மெரினா பீச்ல இல்லை, யாரும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி இல்லை, எந்த சிக்கலும் இல்லை, எந்த ஆசிரியரும் போராடல, உங்க கையில நாங்க உடைக்கல, கஞ்சா அந்த பழக்கம் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே கஞ்சா விலையில இல்லை, எல்லாருமே சேஃபா தானே இருக்கீங்கன்னு சொல்லணும். அண்ணா யூனிவர்சிட்டியில போனாலும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாம இருக்கா, எந்த சிக்கலும் இல்லாம இருக்கா, கேமராலாம் வேலை செய்யல, யாருமே கை வைக்கல, எந்த பெண்ணு எங்க போனாலும் வந்து ஏன் தனியா போனோம்னு கேட்க மாட்டோம், அந்த உரிய பாதுகாப்பு இருக்கு. இந்த ட்ரெயின்ல ஏறி பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி செய்வது, அதுக்கப்புறம் கருகலைக்கக்கூடிய வேலை செய்வது, கிளாம்பாக்கத்தில் ஒரு பெண்ணை ஆட்டோல வச்சு கடத்துறது, பஸ்ஸுக்கு போராடுறது, ரயிலுக்கு போராடுறது, விலைவாசி உயர்ந்துச்சுன்னு போராடுறது, வீட்டு வரி, சொத்து வரி, மின்சார வரி, பால் வரி, எல்லா கட்டணத்தையும் உயர்த்தி வச்சிருக்கிறோம். சாமானிய வீட்டு பிள்ளைகள் வந்து ஒரு வீடு வாங்க முடியாது, கல்வி படிக்க முடியாது, நாங்கள் நீட்டின் பொய்யான வாக்குறுதி கொடுத்து உங்களை ஏமாத்தி உங்களை தற்கொலை அளவுக்கு நாங்கள் தூண்டலையா, நீங்கள் வந்து பணம் இல்லாமல் வந்து பெட்ரோல்கள் வந்து சிக்கலுக்குள்ள ஆகலையா, பிள்ளைகள் +2 படிச்சுட்டு நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணணுன்றதுக்காக 1 வருஷம் 2 வருஷம் வேஸ்ட் பண்ணாம இருக்கீங்களா, அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லாம போயிருக்கல. காவல்துறையே வந்து எங்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்கு, எங்களை கஞ்சா போட்டு யாரும் அடிக்கல, ஒரு உயர் காவல் அதிகாரி எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இருக்கு, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்லல. இங்க எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி சொன்ன ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து பள்ளிவாசலுக்கு வெளியில காலையில் தொழுதுட்டு வரும்போது வச்சு வெட்டல, கனிம வளத்தை திருடுறாங்கன்னு சொன்ன உடனே அவரை வந்து லாரி ஏற்றி கொள்ளல, அந்த மாதிரி சிக்கல்லாம் இல்லாமல் நல்லா போயிட்டு இருக்குல்ல. எங்க ஆட்சியில் வந்து கஞ்சா தொல்லை இல்லாமல் போயிட்டு இருக்கு. 2 முறை கள்ளசாரை மரம் நடக்கவே இல்லை, ஏர் ஷோ நடத்தணும், இந்த ஏர் ஷோட்டில் வந்து யாருமே வந்து சாகலையில, உரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கோம்ல, யாருக்கு எந்த சிக்கலும் இல்லை, இங்கே கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் திருடல, எங்க அமைச்சர் பெருமக்கள்லாம் பணத்தை கொண்டு போய் பணத்தோட ஒழிச்சு வைக்கல, வரி ஏமாற்றம் செய்யவே இல்லை, எல்லாமே நல்லா அடிச்சு கொடுக்குறாங்க. பெண்களை பார்த்து அம்மாக்கு 1000 பொண்ணுக்கு 1000 வாங்கிக்க, பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க, ரகசியமா போன்னு சொல்லவே இல்லை. மூத்த அமைச்சர் வந்து சைவம் வைணவத்தை கொண்டு போய் பாலியல் தொழிலோட ஒப்பிட்டு பேசல, எங்க அமைச்சர் வந்து அதனால சேர்த்துல அடி வாங்காம இல்ல, நாங்க உரிய முறையில் பாதுகாப்பா இருக்கோம்ல, அந்த நாயத்துக்கு வெளியில போறேன்னு சொல்ல, கோமுத்திரான்னு சொல்ல, நாய்கரின்னு சொல்லல, நாங்க உரிய பாதுகாப்பு கொடுக்குறோம். எங்களுடைய மாநாட்டுக்கு வந்து வந்தீங்கன்னாக்கா எல்லாரும் உரிய பாதுகாப்பு கிடைக்குது, சோத்துக்காக கையேந்தி எனக்கு மயக்க வருதுன்னு யாரும் பிச்சை எடுக்கிற அளவுக்கு கேட்கற அளவுக்கு உங்களை நாங்க விடவே இல்லை. மகளிர் மாநாட்டிலேயே அந்த மாதிரி உங்களுக்கு கெஞ்ச விடல இல்லை, எங்க மாநாட்டில் உங்களுக்கு ஆடல் பாடலாம் போட்டிருக்கோம்ல, நல்லா சொகுசா இருக்கிறீங்களா, பாக்குறீங்களா, அந்த மாதிரி சிக்கல் இல்லாம போயிட்டு இருக்குல்ல. மாநாடு நடக்கும்போது நீங்க ஏறி போட்டு ஏறி வெளியில போல, எங்க மாநாட்டுக்குள்ள வந்தீங்கன்னா கருத்தா இருக்கிறீங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லா பாத்துக்கிறோம்ல. எங்களுக்கு வந்து நாங்க உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிலாம் அப்படியே நிறைவேற்றினோம், 100% எந்த குறையுமே வைக்கல. நகையெல்லாம் அடமானம் வச்சிங்க, அந்த அடமானம் வச்ச நகையை வந்து உங்களுக்கு மீட்டு கொடுத்துட்டோம்ல, எந்த சிக்கலுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா, யாருக்கும் எந்த குறையுமே இல்லையான்னு சொல்லி முதல்வர் சொல்றாரா?